முன்னாள் பிரதமர் மறைந்த இந்திரா காந்தியின் 98வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், தங்கபாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த விவகாரத்தில் மோடி பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மோடி மிகப்பெரும் தவறை இழைத்திருக்கிறார், மாபெரும் தவறை இழைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்திய தேசத்தை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக, சிறுபான்மை மக்களை காப்பதற்காக, ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக இந்த அளப்பரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்திரா காந்தி அம்மையாரின் 100ஆண்டு விழா தொடக்கம் ஒரு வாய்ப்பாக அமையும்.